கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம், அவரோட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 5 அற்புதங்கள். இந்த 5 அற்புதங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். அதாவது இன்றைக்கி என்னுடன் பேசி கொண்டிருக்கும் அத்துணை சகோதரிகளும் கேட்கின்ற ஒரு கேள்வி, அண்ணா ஒரு கனவு வருது, ரொம்ப பேடாக இருக்குது, ஒரு கெட்ட கனவு வருது, இந்த மாதிரியே சொல்கிறீங்க, இந்த கனவு தொல்லையிலிருந்து விடுபடுவது எப்படி? பாபா அற்புதமாக சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார். சகோதரி அருமையாக வெளில வந்திருக்காங்க, அதை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு துவாரகமாயில் பிரமாதமான 2 அற்புதங்கள். சகோதரிக்கு புல்லரிக்க வைக்கும் 2 அற்புதங்கள் பிரமாதமாக. அந்த 2 அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஷீரடியில் சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம், ஒரு அற்புதமான பரிசை கொடுத்திருக்கிறார் பாபா. அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து யூகேவை சேர்ந்த சகோதரி தாரணி அவர்கள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு 9 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லையா, பிரமாதமாக அந்த பாக்கியத்தை அருளி பாபா பிரமாதப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். குழந்தை பாக்கியம் கொடுப்பார், அடுத்து குழந்தை பிறப்பதற்கும் பாபா உதவி செய்வாருங்கிறதுக்கு உதாரணமாக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு சகோதரியின் மகளுக்கு டெலிவரியும் போது பிரமாதமாக ஹெல்ப் பண்ணியிருக்கார். இந்த 5 சகோதரிகளின் அற்புதங்களையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 5 சகோதரிகளின் அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்து கொண்டு வரும் அன்னதானம். மாதம் பிரமாதம் அன்னதானம் பண்ணிட்டு வரோம். இந்த மாதம் சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்காக பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை அன்று ஒரு அன்னதானம். அடுத்து வழக்கம் போல் நம்ம செய்கின்ற 15ஆம் தேதி அன்னதானம். ஒரு மாதமும் 15ஆம் தேதி நம்ம அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பற்றின டீட்டெயில் நம்ம அடுத்த எபிசோடில் வரிசையாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம், என்னை பிரமிக்க வைத்த அற்புதம், துவாரகமாயில் பாபா புரிந்த ஒரு பிரமாதமான அற்புதம். ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார். சகோதரி என்னை பார்ப்பதற்காக சென்னையில் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. ஃப்ரான்ஸில் விஜிதான் ஒரு சகோதரி இருக்காங்க, நம்முடன் அன்புடனும் பாசத்துடனும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சகோதரிகள், அவங்களும் ஒருத்தர். ஆனால் கணவர் சென்னைக்கு வந்திருக்கார், எனக்கு ஸ்தவன மஞ்சரி புத்தகம் வேண்டும், வர சொல்லுங்கம்மா நான் கொடுக்குறேன். என்ன சகோதரர் வாங்க வந்திருந்தார், கூட இந்த சகோதரி வந்திருந்தாங்க. அவங்களும் நம்ம நிகழ்ச்சியை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு அற்புதம் சொல்லணும், இப்போ டைம் இருக்குமான்ட்டாங்க. சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். பிரமாதப்படுத்திட்டார் பாபா சகோதரிக்கு. சகோதரி இப்போ சமீபத்தில் ஷிரடி போயிருக்காங்க. துவாரகமாயில் போய் உட்காந்து ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, யார் கையிலையும் ஸ்தவன மஞ்சரி இல்லை, எல்லார் கைகளிலும் சச்சரிதம் தான் இருந்திருக்கு. எல்லாம் சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சகோதரி மட்டும் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே பிரார்த்தனையாகவே பாபாட்ட கேட்குறாங்க, ஏன் பாபா யாருமே ஸ்தவன மஞ்சரி படிக்கலை, எல்லாம் சச்சரிதம் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, என் கூட ஒருத்தர் கூட இல்லையே பாபா படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பைரவர் ரூபத்தில் வந்துட்டார் பக்கத்தில். அப்படி ஜம்முனை வந்தவர் அந்த காலை தூக்கி சகோதரி அப்படி தட்டுறார் சகோதரி தோளில். சகோதரிக்கு பைரவர்னாலே பயங்கர பயம்னா எனக்கு. ஆனால் என்னமோ தெரில, அன்றைக்கி நான் பயப்படவே இல்லைண்ணா. என் பக்கத்தில் நிற்கிறார், அவருடைய மூச்சு காற்று என் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் பயப்படவே இல்லை. அடுத்து நடந்தது தான் பிரமாதம். அப்படியே சகோதரியின் மடியில் படுத்து விட்டார் அந்த பைரவர். ஜம்முனை படுத்துட்டார்னா இப்போது அந்த துவாரகமாயில் உள்ள அத்தனை பேருடைய கண்களும் என் மேல் தான் இருந்தது. எல்லாரும் கையெடுத்து வணங்கி, அம்மா யூ ஆர் லக்கிங்கிறாங்க. நான் என்னைய பயங்கரமாக அத்தனை பேரும் என்னை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பைரவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தடவி கொடுக்க சொன்னாங்க. அந்த பைரவரை நான் தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவராகவே எழுந்து அப்படி நகர்ந்து போயிட்டார் அவர். அடுத்து நடந்தது தான் ஹைலைட். அடுத்து அனௌன்ஸ்மெண்ட், அந்த ஸ்பீக்கர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, நெக்ஸ்ட்டு ஸ்தவன மஞ்சரி படிக்க போகிறோம், யாரெல்லாம் படிக்கிறீங்களோ சேர்ந்து படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களாம்.
இப்போது அத்தனை பேரும் ஸ்தவனமஞ்சரி தேடுறாங்க. இப்போ ஸ்தவனமஞ்சரி பிரமாதமாக ஒலிக்குது அங்கே ஸ்பீக்கரில் ஷீரடி ஃபுல்லாக. சகோதரியும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. சகோதரிக்கு தெரியுமா, சகோதரியும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. துவாரகமாயில் இருக்கிற பல பேர் ஸ்தவனமஞ்சரி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சகோதரி கேட்ட கேள்வி பாபாட்ட என்ன, பாபா நான் மட்டும்தான் ஸ்தவனமஞ்சரி படிக்கிறேன், யாருமே ஸ்தவனமஞ்சரி படிக்கலையே பாபா, நீ ஏன் வருத்தப்படுறேங்கிற மாதிரி நேராக வந்து தட்டி கொடுத்து மடியில் படுத்து விட்டு அப்படி எழுந்து போன உடனே அந்த ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ண வச்சார். ஸ்தவனமஞ்சரி இப்போது ஷீரடி ஃபுல்லாக ஒலிக்குது. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம கேட்ட கேள்விக்கு உடனே பதில் கொடுத்தார் பாபா. அடுத்த சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதம். ஒரு மட்டை தேங்காய் வாங்கினாங்க. யூஸ்வலாக இந்த வெளியில் உள்ள ஒரு டப்பாவில் தான் போட்டு வந்துடும் நம்ம இல்லையா. நம்ம 108 தேங்காய் வச்சு பண்ணால் கூட அங்கே தான் போடுறோம் நம்ம, ஏன்னா உள்ளே திறந்து போட விட மாட்டாங்க நம்மளை. சகோதரி மறந்து போய் அதில் போடாமல் நேராக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. துவாரகமாய் உள்ளே வந்தாச்சு. எல்லோரும் கையில் பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க, நீ அங்கேயே போடணுமே, இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்களே, சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நீ சுற்றிட்டு போய் வெளியில் போய் போட்டுருங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட நிற்கிறவங்களாம் சொல்லுவாங்களே, எல்லாம் சொல்கிறாங்க. சகோதரி மனதுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க, பாபா நான் கொண்டு வந்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க பாபா. நேராக மேலே ஏறி போனாங்க. அந்த ப்ரீஸ்ட் கையில் பார்த்தாரு தேங்காயை, என்ன நினச்சாருன்னு தெரியல. சாவியை எடுத்து திறந்து சகோதரியின் தேங்காவை துணிக்குள்ளே சமர்ப்பித்து விட்டு சகோதரியை கூப்பிட்டு அந்த துவாரகமாய் படத்துலேருந்து கொஞ்சம் பூ எடுத்து சகோதரிக்கு கொடுத்து கையெடுத்து கும்பிட்டாராம். சகோதரிக்கு இப்போ கண்களில் கண்ணீர். இப்போ எனது நடக்குமா அது? சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சுற்றி நின்றவர்களுக்கு அதை விட ஆச்சரியம். என்னடா அது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு சகோதரி பாபாவுக்கு அங்கிருந்தே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. பாபா மிக்க நன்றி பாபா, எனக்கு 2 ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க. நான் ஸ்தவனமஞ்சரி படிக்கணும்னு கேட்டேன், படிக்க வச்சிங்க. பைரவர் ரூபத்தில் என்னை ஆசீர்வாதம் பண்ணீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாபா. என்னுடைய தேங்காயை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் பாபா, பிரமாதமாக நன்றி பாபான்னு சொல்லிட்டு என்னிட்ட சொல்லும்போதே சகோதரி கண்கள் கலங்கிருச்சு. எவ்வளோ அன்பு இல்லைங்களா பாபாவுக்கு. சகோதரிக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம், உண்மை சத்தியம். இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ஷீரடியில் கிடச்சதுன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீதேவி அவர்கள், இந்த சகோதரி அடிக்கடி என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. அன்பாக பாசமாக பேசக்கூடிய சகோதரிகள் இவங்களும் ஒருத்தர். ஆனால் நான் இப்போ தான் ஷீரடி போயிட்டு வந்தேன். ஒரு பிரமாதமான அற்புதம் நடந்ததுன்னா எனக்கு. ஷீரடியில் தரிசனம்லாம் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். சகோதரி ஊருக்கு கிளம்புறேன்றதை பாபாட்ட சொல்கிறதுக்காக துவாரகமாய்கிட்ட வராங்க. துவாரகமாய்கிட்ட நின்று கையெடுத்து கும்பிட்டு, பாபா நான் ஊருக்கு கிளம்புறேன், நீங்கள் எனக்கு எதாவது பரிசு கொடுங்க பாபா, எனக்கு உங்கள் ஞாபகார்த்தமாக ஒரு பரிசு கொடுங்க, நான் அடுத்த ட்ரிப் வர வரைக்கும் அந்த பரிசை மறக்கவே மாட்டேன், நான் போயிட்டு வரேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கிளம்பி அப்படி நான் போகும்போது சகோதரிக்கு ஒரு எண்ணம், ஷீரடிக்கு வந்திருக்கோம், ஏதாவது ஒன்று வாங்கலாமே நம்ம, சரி ஒரு பேக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு பேக் வாங்குகிறாங்க. பேக்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. சார் ஜிப்பு கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் ஜிப்பெல்லாம் கரெக்ட் பண்ணவர், அந்த கடைக்காரர் ஜிப் பண்ணி அந்த ஜிப்பு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார் இல்லைங்களா, இப்படி திறந்தவர் அந்த ஜிப்பை விலைக்கு பார்க்குறாரு, கையை உள்ளே விட்டுட்டு அம்மா யுவர் லக்கிமா யுவர் லக்கிமான்னு கத்துறார். சகோதரிக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க, என்னது லக்கின்றீங்க, என்ன உள்ளேருந்து கையை விட்டு வெளியில் எடுத்தால் உதி பேக்கெட் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பேக் தான் சகோதரி வாங்கியிருக்காங்க, இந்த உதி தான் அதுக்குள்ளே இருந்து தான். ஆனால் இந்த உதி நான் பத்திரமா வச்சுப்பேன்னா, நான் பாபா கிட்டே இப்போ தான் கேட்டுட்டு வந்து அந்த பேக் கடைக்கு வந்தேன், எனக்கு பரிசு எவ்வளோ பெரிய பரிசு கொடுத்தாருனா, இது விலை மதிப்பு மிக்க பரிசு. உண்மை, உதி மிகப்பெரிய பரிசு. அது நம்ம கூட இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. பாபா நம்ம கூட இருக்கிற மாதிரி அது இல்லைங்களா. சகோதரிக்கு எப்படி ஒரு அற்புதத்தை பண்ணார்ல. பாபா ஒரு பரிசு வேணும் பாபா, உடனே கொடுக்குறார். கேட்டதை கொடுக்கும் அற்புத தெய்வம், நம் தேவைகளை அருளும் பிரமாதமான தெய்வம், அதுதான் பாபா. இந்த 2 சகோதரிகளுக்கும் அற்புத மழை பிரமாதப்படுத்தியிருக்காரு. அடுத்து யூகேவை சேர்ந்த சகோதரி தார்னி அவர்களுக்கு உண்மையிலே பிரமாதமான அற்புதம். சகோதரியோட அற்புதம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த அற்புதம் நான் கேட்ட உடனே எனக்கு சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா தொடர்ந்து இந்த நிகழ்வை பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அற்புதத்தில் இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கின்ற நிகழ்வை சொல்லிக்கிட்டே இருக்கார். இது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் அந்த தாய்மை பரிசை வழங்குவதற்காகத்தான் பாபா இப்படி ஒரு அற்புதத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அவங்களுக்கு நம்பிக்கை வருவதற்காக,
உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு எபிசோட்லேயும். பாருங்கள், இந்த எபிசோட்லேயும் உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த எபிசோடில் 2 விஷயம் பண்ணுறார். நான் தாய்மை பரிசையும் கொடுப்பேன், உன் பிரசவத்தையும் பிரமாதமாக பார்த்துப்பேங்கிற மாதிரி 2 அற்புதம் சொல்கிறார் இந்த எபிசோடில். சகோதரியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க 9 வருடங்கள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளை தயவுசெய்து புண்படுத்தாதீர்கள். யாருமே அவங்கள்ட்ட போய் நீங்கள் ரொம்ப பெருமையாக கேள்வி கேட்குறீங்க, இந்த பிறக்கலையா குழந்தை, ஏன் அந்த டாக்டரை பார்த்தீங்களா, இந்த டாக்டர், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அவங்களோட கவலை. பிரமாதமாக பார்த்துப்பாங்க அவங்க. பாபா இருக்கார் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, பிரமாதமாக பார்த்துப்பார். சகோதரி அந்த தம்பதியை கூப்பிட்டு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னாங்க. சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். நாங்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரின்னு ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த தாய்மை பரிசு கிடைக்கின்ற வரை பாராயணம் செய்யுங்கள். சகோதரி அருமையாக கொடுத்தாங்க ஸ்தவன மஞ்சரி. அவங்க நம்பிக்கையோடு படிக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேருமே படிக்கிறாங்க. இதில் நான் எதுக்கு இந்த நம்பிக்கையோடுங்கிறத அழுத்தமாக சொல்கிறேன்னா, அதுதான் அங்கே முக்கியம். பாபாவின் வழிபாட்டு ரகசியமே அதுதான். நம்பிக்கையோடு பாபாவை வணங்குகின்ற போது என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாபா இங்கே என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, 9 வருடங்களாக தாய்மை பரிசு இல்லாத அந்த தம்பதியருக்கு பிரமாதமாக அந்த பரிசை வழங்கினார். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்தவன மஞ்சரி அந்த அற்புதத்தை செய்யும். ஸ்தவன மஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம். இப்போ இங்கே நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்தவன மஞ்சரி நம்முடைய கோபுரம் டிவியில் அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சகோதரிகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா கிடைக்குமா, அனுப்புவீங்களா, அப்படி கேட்கவே கூடாது. உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாபாவின் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக பிரிண்ட் ஆகிருக்கு. உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைப்பதற்காகத்தான் அது பிரிண்ட் ஆகிருக்காது. யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஒரே ஒரு நோட்டு, அண்ணா ஸ்தவன மஞ்சரி அனுப்பவும் அப்படின்னு போட்டுருங்க, நான் அனுப்பி வச்சிட்றேன். நான் அது அருள் பரிசு, பாபா கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அருள் பரிசு, குழந்தை பாக்கியம். அது நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஸ்தவன மஞ்சரி படித்தவர்களுக்கு தெரியும், படிக்க போகிறவர்கள் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்குங்க. அதில் இல்லாததே இல்லை. நம்முடைய தேவைகள் அத்தனையும் அதில் இருக்குது. குபேரன் நம்ம வீட்டில் வந்து உட்காருவாருங்கிறார் பாபா, இதோட வேறு என்னங்க வேணும் நமக்கு, இல்லைங்களா? நம்முடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் போயிடாதா, எல்லாம் ஓடி போயிடும். கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஸ்தவன மஞ்சரி மட்டும் படிக்கணும், ரெகுலராக படிக்கணும். பாருங்கள், இதே ஸ்தவன மஞ்சரி அடுத்து ஒரு சகோதரிக்கு டெலிவரிக்கு எப்படி உதவி பண்ணியிருக்கு பாருங்கள். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, ஆனால் என் மகளுக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் அந்த டெலிவரி நடக்கிற அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததுன்னா ஸ்தவன மஞ்சரி ஒரு மாபெரும் அற்புதத்தை பண்ணிச்சுண்ணா அப்படின்னாங்க. அந்த அற்புதத்தை சொன்னாங்க. சகோதரி மகள் வந்து நிறை மாத கர்ப்பிணி, டெலிவரி டேட் நெருங்கிருச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இன்னொரு 7 to 8 ஹவர்ஸில் பிறந்துருமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் பிறக்கும். கூடிய மட்டும் நம்ம சுகப்பிரசவத்துக்கு ட்ரை பண்ணுவோம், அப்படி முடியாத பட்சத்தில் சிசரியன் பண்ணுவோம். சகோதரிக்கு பகீர் இருந்துச்சு, ஐயோ சிசரியன் பண்ணக்கூடாது, பாபா சுகப்பிரசவம் தான் நடக்கணும், நீங்கள் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பாபா வணங்கிட்டே இருக்காங்க. இப்போ மகள் படுகின்ற அவஸ்தையை சகோதரியால் பார்க்க முடியல. ஏன்னா பயங்கரமான வலியாம், அந்த ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. அது பயங்கரமான வலி, துடிக்கிறா குழந்தை, என்ன பண்ணுறதுனே தெரில. சகோதரி நம்மள்டேருந்து ஸ்தவன மஞ்சரி வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்தவன மஞ்சரி எடுத்தாங்க. பாபா நான் இப்போ படித்து முடிப்பேன், டாக்டர் 7-8 மணி நேரம் சொல்கிறாங்க, குழந்தையோட அவஸ்தை பயங்கரமாக இருக்குது, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ ஸ்தவன மஞ்சரி படிக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் எடுத்துப்பேன், இன்னொரு 1 மணி நேரத்தில் நீங்கள் குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும். பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை,
எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நான் ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், முடிஞ்சோடனே நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதானே அர்த்தம் இல்லையா? 1 ஹவரில் நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும்னு அதானே அர்த்தம். சகோதரி ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தாங்க. மகள் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சகோதரி கண்களை மூடுனாங்க. சகோதரிக்கு நல்ல மனப்பாடமா. ஆனால் உங்கள் இது நான் ப்ளே பண்ணுவேன்னா, நான் கூடவே சொல்லுவேண்ணா நான் அப்படின்றாங்க. ஃபுல்லாக பிரமாதமாக சொன்னாங்க எல்லாத்தையும். ஸ்தவன மஞ்சரி முடிஞ்சது. பாபாட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு பேக்குள்ளே வச்சுட்டு உடனே மகள் சொன்னாங்க, அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரமாட்டு. இப்போ ரெஸ்ட் ரூம் போனாங்க. அடுத்த செகண்டு மகள் சொன்னாங்க, அம்மா எனக்கு என்னமோ குழந்தை பிறந்துடுற மாதிரி தெரியுதுமா, எனக்கு டாக்டரை கூப்பிடுங்கம்மா. நீங்கள் என்ன போய் நர்ஸெல்லாம் கூப்பிட்டாங்க. ஆமாம்மா தயாராகிடுச்சு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிவிட்டு லேபர் வார்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அடுத்த 15-20 நிமிடங்களில் அற்புதமாக ஒரு குழந்தையோடு வந்துட்டாங்க. டாக்டர்ஸ்க்கு அவ்வளோ ஆச்சரியமா. 7 hours 8 hours ஆகுன்றது தான் எங்களுடைய கணிப்பு. ஆனால் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. பிரமாதமாக குழந்தை பிறந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்னாங்க. ஆனால் இந்த அற்புதத்தை சொல்லுங்கன்னா, பாபா குழந்தை பாக்கியம் மட்டும் கொடுக்கறது இல்லைன்னா, அந்த பிரசவ நேரத்தில் படுகின்ற வேதனைக்கும் பாபா விடிவு கொடுக்குறாருன்னா, இது நான் கண்ணால் அனுபவிச்சேன்னா, நான் என் மகளுக்கு அற்புதமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். என் மகளுக்கு அற்புதமாக பிரசவத்தை பார்த்து கொடுத்தார். இதெல்லாம் பாபாவால் தான் முடியும்னா, ஸ்தவன மஞ்சரியால் தான் முடியும். உண்மை. இந்த ஸ்தவன மஞ்சரி ஒரு வீட்டிலும் இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. எனக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளின் வீடுகளிலும் இந்த ஸ்தவன மஞ்சரி இருக்கணும். போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். தாசகனு மகாராஜ் அற்புதமாக எழுதினார். அவர் தெளிவாக சொல்கிறார், நான் எங்கே எழுதினேன், பாபா சொல்லி தான் எழுதினேன்றார். அப்போ பாபா எழுதின ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். நம்ம எல்லார் வீட்லேயும் ஒன்று வச்சுப்போம் அதை. ஆனால் படிக்கணும். வச்சுக்கிட்டால் பத்தாது. எங்கள் வீட்லேயும் ஸ்தவன மஞ்சரி இருக்குது, அது இல்லை. படிக்கணும். படிக்க முடியலையா கேட்கணும். பாபா பிரமாதம் ஆப்ஷன் கொடுக்குறார். டெய்லி படிங்க, இல்லை வியாழக்கிழமை படிங்க. அதுவும் முடியலையா மாதத்தில் வருகின்ற 2 ஏகாதசி மட்டும் படிங்க. இதை விட வேறு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? பிரமாதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸ்தவன மஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம் நம்ம எல்லோர் வீட்டிலும் இருக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. யாருக்கெல்லாம் வேணுமோ தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் ஜம்முன்னு அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு. அடுத்த அற்புதம் பாருங்கள், ஒரு பிரமாதமான அற்புதம். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள். இந்த சகோதரி நம்மள்ட்ட அன்பாக பேசக்கூடிய ஒரு அன்பு சகோதரி. நிறைய சகோதரிகள் இருக்காங்க. ஃபோன் பண்ணி சும்மானா விசாரிப்பாங்க, அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா வச்சுருவாங்க. இப்படி பேசக்கூடிய நிறைய சகோதரிகள் இருக்காங்க. அதில் இந்த சகோதரியும் ஒருத்தர். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது தீர்வு யார்கிட்ட போய் கேட்குறது? பாபாட்ட தான் கேட்க முடியும். இந்த பிரச்சனை சகோதரிக்கு மட்டும்தானு கேட்டால் இல்லை. என்னுடன் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகளில் ஒரு 50% சகோதரிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க ஃபோன் எடுக்கும்போதே சில பேர் அழுதுகிட்டே எடுப்பாங்க. ஆனால் கனவுல இப்படி நடந்ததுன்னா அப்படி நடந்ததுன்னா. நான் சொல்கிறேன், கனவை மதிக்காதீர்கள். நான் எல்லாருக்கும் அதான் சொல்வேன். எங்களோட பேசுகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். கனவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். கனவுகள் நம் ஆழ் மனதின் சிந்தனைகள். இதை நான் ஆன்மீகமாக சொல்கிறேன். இது உளவியல் ரீதியாகவும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஆழ் மனதின் சிந்தனைகள் தான் நம்ம கனவாக வருது. அதனால் கனவை பார்த்து பயப்படாதீங்க. கனவில் எது நடந்தாலும் கவலையே படாதீர்கள். சரி, சகோதரி என்கிட்ட இதை பற்றி பேசலை, ஸ்ட்ரைட்டாக பாபாட்ட தான் பேசியிருக்காங்க. பாபா இந்த மாதிரி ஒரு கனவு, பாம்பு துரத்துற மாதிரிலாம் எனக்கு கனவு வருது பாபா, இந்த மாதிரி கெட்ட கனவெல்லாம் வருது, நீங்கள் ஏதாவது பண்ணி என் வெளில கொண்டு வாங்க பாபா, இதுலேருந்து தினம் நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சகோதரி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சாங்க. பாபா பிரமாதமாக உணர்த்தினார்னா. ஆனால் எனக்கு நம்முடைய ஸ்லோகங்கள் கேட்கும்போது, நம் ஸ்லோகங்களை பார்க்கும்போது, நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்டில் உங்கள் ஸ்லோகம் பார்க்குறேன்னா உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கணுங்கிறாங்க இல்லையா? பாபா அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே உங்கள் வாய்ஸில் அந்த ஸ்லோகம் கேட்கணும். அப்போ பாபா இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. நான் உணர்ந்துக்கிட்டேன். நான் தினமும் தூங்குவதற்கு முன்னால் ஒரு பிஞ்சு உதி எடுத்து தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லுவேன். நான்
ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். இந்த ஸ்லோகத்தை தான் நான் 3 முறை சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பித்தேன்னா. முதல் நாள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. அடுத்த நாள்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் டீப் ஸ்லீப், பிரமாதமான தூக்கத்தை எனக்கு பாபா கொடுத்தார். அப்போது இந்த கனவு தொல்லைகளிலிருந்து, இந்த கொடூரமான கனவு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு பாபா அருளிய அற்புதமான மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். இதை சொன்னால் அந்த தொல்லையிலிருந்து வெளிவந்து விடலாம்னு சகோதரி தேவி பிரமாதமாக சொல்கிறாங்க. அண்ணா எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், எல்லோரும் இப்போ பயனடைஞ்சிருக்கோம். நம்ம கோபுரம் டிவி மூலமாக அத்தனை பேரும் பயனடையணும். ஸோ சகோதரிக்கு நடந்த அந்த அற்புதம் மூலமாக பாபா நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தீர்வு இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இதற்கும் பயன்படும். கெட்ட கனவிலிருந்து, கொடூர கனவிலிருந்து, தேவையில்லாத கனவுகளிலிருந்து நம்மை வெளிக்கொணரும். அப்போ இன்னொரு சகோதரர் கேட்டார், அப்போ பாபா கனவில் வராரு, அதுவும் ஆழ் மனதின் சிந்தனையானார். இல்லை, மகான்கள் கனவில் வருவது நம்ம நினச்சி வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், பாபா என் கனவில் வரணும்னு நினச்சி பாருங்கள், வரமாட்டாங்க. மகான்கள் நினைக்கணும், பாபாவோ மகா பெரியவரோ அவங்க நினைக்கணும், இன்று நான் பிரசாத் கணேஷின் கனவில் வர வேண்டும்னு அவங்க நினச்சா மட்டும்தான் வர முடியும். ஸோ அந்த ஆசீர்வாதம் வேறு, இது வேறு. அதனால் கனவுகளை பார்த்து பயப்படாதீர்கள். இன்றைக்கி பாபா ஒரு அற்புதமான தீர்வை கொடுத்துருக்கிறார் நமக்கு. இந்த 5 சகோதரிகளின் அற்புதம் பார்த்தோம். ஒன்றும் விதவிதமாக 2 செக்மெண்ட் 3 செக்மெண்ட்டாக பிரித்து நமக்கு பிரமாதப்படுத்திட்டார் இந்த வாட்டி. துவாரகமாயி அற்புதங்கள் ஓப்பனிங்கில் பிரமாதமாக ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு ஒரு அற்புதம், ஷீரடியில் சகோதரி ஸ்ரீதேவிக்கு ஒரு அற்புதம். அடுத்து இந்த பிரசவம் ரிலேட்டட் மேட்டர், குழந்தை பாக்கியம் ரிலேட்டடாக சகோதரி தாரணி அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு அற்புதம், குழந்தை பாக்கியம் கொடுத்து. அடுத்து கள்ளக்குறிச்சி சகோதரியோட மகளுக்கு ஒரு பிரமாதமான பிரசவம் பார்த்து ஒரு அற்புதம். அடுத்து தேவி சகோதரியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தார் பாபா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எபிசோடு. எவ்வளோ பெரிய தீர்வு தெரியுங்களா அது? ஏன்னா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நிறைய சகோதரிகள் அந்த பிரச்சனையில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த விஷயத்தை செய்யுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க, ஒரு பிஞ்ச் உதிய போடுங்க, குடிங்க. தூங்குவதற்கு முன்னால் 3 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பிங்க. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம்னு சகோதரி சொல்கிறாங்க. பிரமாதம் செய்யுங்கள், பாபா அவங்க கூட இருப்பார். அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம். 5 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. அந்த அற்புதங்களை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ சொல்ல போகிறேன், எல்லோரும் தயாராக இருங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.